ஆத்தி வணங்குவோம் வணங்குவோம் வணங்குவோம். கைலாசநாதனின் நெற்றிகண்களில் ஆத்தி பிறந்தனே. இந்த ஆத்தி பிறந்த சரவணப்புழவில அங்கே பிரகந்தி மகந்தி உத்தரகந்தி அம்பா துலான் தாத்தினி என்று 6 கார்த்திகை பெண்களும் என்னை பாவிட்டு விலகப்பட்டார்கள். கார்த்திகை பெண்களால் பாலூட்டி பலத்த காலத்திற்காக கார்த்திகையும் என் நாமத்தை சூட்டி இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் தர்மம் அழிந்து அதர்மமா தலை காடி கொண்டிருக்கிறது. தர்மத்தை காப்பாற்றப்பட வேண்டும். அதர்மத்தை அழிப்பதற்காக சூழவனோ என் நந்தி சூழலைக்கு கடும் அமர்கின்றார். மகனே இந்த மத்திய வச்சினே உனக்கு வேண்டவர்கள் யாரு என்று கேட்கும்போது இந்த உலகத்தில் இவன் யாரும் வடித்து விடக் கூடாது என்பதை கேட்டான். அப்போது தந்தை இருக்கிறார் வருகின்றது. ஆனால் என்ற மனைவி ஆதிபர சக்தி வந்திருக்கின்றாரு. இந்த ஆதிபர சக்தி இருக்கு நேரமாற்று வரம் தருவாய் அல்லது இல்லாத நேரத்தை தருவாய் என்று கேட்கோடு எனக்கு சக்தி வேண்டாம் நாங்கள் கொடுத்து அற்புதம் சொன்னார். அப்போது சக்தி நீங்கள் சகலமும் அடக்க கொடுத்தாரு. இது வாங்கிக் கொண்டு தேவர்கள் நிறுத்தப்பட்டான். தேவர்கள் வரைத்தார்கள். ஐயனே காப்பாற்றுங்கள், நாங்கள் நாம் கவலையை வந்து கொண்டிருக்கிறோம், எங்களை காப்பாற்ற அறுக்கடையாதா என்று சொல்லும்போது என் தோன்றி சூரியன் ஒன்று நின்ற பிறகு தேவநகர மண்ணை மனம செய்து விடுத்து விட்டு எஞ்சிருக்கின்ற வள்ளிய மனக்கும் நிறுவந்து விட்டது. என்றாய் உமையவள் அன்னை ஆதிவர சக்தியை வணங்கி விடுவற்ற பிறகு அந்த ஹரிகளை செல்வமே வாங்காடு தளத்திலே ஈசனை ஊசி முனையில் நின்று தவம் செய்யும் காமாட்சி அன்னையை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும் சர்வமங்கலமோடாகும். அந்த மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள், வாங்கல்யமும் காத்திடுவார், மகிமை பல பொருந்திடுவார். மாங்காடு வாருங்கள், மனக்குளிர பாடுங்கள், மாங்காடு வாருங்கள், மனக்குளிர பாடுங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல பொருந்திடுவார். மாங்காடு வாருங்கள்.
விடவா பாங்காடு வாருங்கள். தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவான். தொட்டில் கட்டி செல்பவருக்கு குழந்தை வரம் கொடுத்திடுவான். தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவான். தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திடுவான். தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திடுவான். வாருங்கள் பழமொழிய பாடி வாழ்க்கையும் காத்திடுவாள் மகிழ்ந்து பல பொருள்வா பாங்காடு வாருங்கள். பிறகு ஆதவடி காரியங்களை முடித்து பார்க்கலாமே. கடலில் கருவாகி புடலில் உருவான் கடலில் கருவாகி புடலில் உருவான கந்தனூர் என்ற தமிழ் கடவுளே நாரதனின் பணிவான வாருங்கள் கணப்படுகிறேன். நலம் தானே? உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஆனா அந்த பகுதியில இந்த நேரத்தில் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம். ஏன்னா மதிக்கிறாங்க நாடகத்தை. அந்த அடிப்படையோடு அந்த வரை உபசரிப்பு பெருமையாக இருந்தது. அந்த அடிப்படையோடு நான் வந்த காரணத்தை தீர்வதற்கு முன்பாக வந்தவரை வரவேற்ப தமிழ் வரவு தமிழ் பந்தத்தோடு சின்னவனை காணவந்த காலத்திற்காக தாங்களை வரவேற்கும் கடமை எம்மை சார்ந்தது. அந்த அடிப்படையோடு நான் நீங்கள் எப்படி வரவேற்க போகிறது தெரியுமா? தாராளமாக மோசு வந்தரை பொய்கையை போனது இதையடி நிகழே
சுரங்கான இசை வேலையே இனிதான சுரங்கான இசை வேலையே இனிதான சுரங்கான இசை வேலையே அகங்காரின் குணம் கொள்கை அடித்தது வல்லவாறு நீ அமையெல்லாம் தம்பி கால் வைத்தால் கழகம் நாள் கடந்து விட்டாலே நன்மைதானே என்று ஒரு முகம் இன்று அதிக மகிழ்ச்சியை காணப்படுகிறது. ஆமா முருகா, என்ன காரணம்? முருகா அதிகாலை எழுந்து நித்திய கர்மானுசாரனை முடித்துக் கொண்டு சத்தியலோகம் சென்று சதுமுகனை கண்டு வைகுந்தம் சென்று வைகுந்த வாசனை போற்றி கைலாயம் சென்று கைலாசநாதனை அன்னையை பிரசன்ன நாயகியும் கண்டு தரிசித்து தங்களை காண வருகின்ற வழியிலே வேலிமலை சாரலியே திணைப்புடத்தின் மத்தியிலே தங்களுக்கு என அழகான கனி ஒன்றை கண்டு வந்திருக்கிறேன் முருகா. காரணம் இல்லாது தாங்கள் எங்கு செல்வது கிடையாது. இன்று அதிகாலை எழுந்தா அல்லது எழுந்ததா? அதிகாலை எழுந்ததும் அப்படின்னா நீங்க உறங்கி பார்ப்பது உண்டோ? கிடையாது. இல்ல அவரை உறக்கம் என்பது கிடையாது. இல்ல அதிகாலை எழுந்தது பொழுது எழுந்த பிறகு சத்தியலோகம் சென்று சதுர்மகனை கண்டு வைகுந்தம் சென்று வைகுந்த வாசகனை போற்றி கைலமலக்கு சென்று கைலாசநாதனை கண்டு நடந்தது திருச்சில மத்தியிலே எனக்கு அழகான கனி பிறகு தெரிவித்து. ஆமா முருகா, கனியா? ஆமா கனியா. கனியா எனக்கு வேண்டாம் வைக்கிறேன். ஏன் கனியில பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதுல ஒரு கனி கொடுத்தீங்க, சரி, அந்த கனி எனக்கு கிட்டியதோ? கனி கிட்டல இருந்தாலும் திரு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய குன்று இருக்கின்றதுல குமரன் எடுக்கிறாங்க. திரு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய 5 பேருக்கு முத்தி கொடுத்தடமே திரு ஆவினன்குடி பழனி. ஆக கனி வரப்பட்டாலும் கூட தனக்கென்ற நாடு, என் நாடு, என் மக்கள் என்னை பார்க்க வேண்டுமானால் அடைமையினத்தோடு வந்து விடுகிறார்கள் அல்லவா? கனிக்கு சிறப்பு இருக்கா? இருக்கு. எவ்வளவு சிறப்பு இருக்கு? நிறைய இருக்கு. கூறுங்கள், கேட்கிறேன். நிறைய குறைவா கூறுறேன். மாங்கனிக்கும் தேன்கரடி வங்கனிக்கும் மேலெனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டுமனோ முருகா சண்முகா சரவணா. மாங்கனிக்கும் தேன்கதளி வங்கனிக்கும் மீளினிக்கும் முருகா புகனியை கண்டு மனோ புரித்தேன் முருகா முருகா
முருகா நான் கணிந்தேன் அக்கடியை கனவே அக்கடியை கனவே கொய்யா கொய்யாமல் இதனைத்துக் கொள்கிற முருகா அக்கடியை கனவே கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வி முருகா அக்கடியை கனவே கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வி முருகா முருகா வாழை பழம் என்ற முக்கணிகளுக்கு மேன்மையான கனி முருகா பங்கடிக்கும் பங்கடிக்கும் மேலடிக்கும் பூமணியை கண்டு என்னும் ஒரு முருகா நான் நடந்த கணியை இக்கனவே கொய்து அணைக்கணும் தாமரை இலையில தண்ணி தண்ணி பட்டுப்படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கிறது புளியம்பழத்தை பாத்திருக்கீங்களா என்ன புளியம்பழம் ஆமா அந்த புளியம்பழம் அந்த பழம் ஒட்டணும் ஆமா பழமும் கூட தனித்தனியா தான் இதை ஒட்ட சொல்லி ஒட்ட வேணாம் முடியாது இதுவா போய் அணைங்க இது கணிக்கு எதுவும் சேதமடையாமல் சேதப்படுத்த கூடாது ஆமா என்பதற்காக ஆங்கார உருளைக்கு ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் வருவதற்காக ஆமா முருகா ஆங்கார உருளைக்கு ஐம்புலனை சுட்டரித்து அதை விட தூங்காம தூங்குவது தூங்காம தூங்குவா எப்படி முடியாது தூங்குறவனே எழுப்பிடலாம் நடிக்கிறவன் எழுத முடியுமா அடிப்படையோடு இந்த கனிப்பற்றவர்களை கட்டுவதற்காக நினைத்து பார்க்கும்போது உள்ளத்தின் சுவை காதுக்கு சுவை தருமோ ஆமா சத்தம் கேட்கும்ல என்ன சத்தம் போடுது கனி இலையோட இலை உரசும் போது சர சரன்னு கேட்கும்ல அப்ப யாரு கூட உரசுது இலையோட உரசுது இலையோட இலையாக உரசி கொண்டிருக்கிறது ஆமா நீங்க பாத்தீங்களா உரசும் எப்படி உரசுது சரசரம் என்றா சரசரன் இல்ல சரக்கு சரக்குன்னா சரசரன் தான் கேக்குது சரசரம் என்று ஆமா புரிஞ்சுக்கிறதோ ஆமா முருகா உண்மையிலேயே
மீண்டும் அந்த கதை பற்றி வருவதற்கு அறிவதற்காக மீண்டும் கேட்க வேண்டுமா? பச்சைகள் கண்டால் நாரதரே காரணம் தங்களுக்கென்று படைக்கப்பட்ட கனி அல்லவா? இன்னாருக்கு இன்னார் என்று எனக்கென்று படைக்கப்பட்ட கனியை முருகனுக்கு யாரும் சென்று அடைய முடியாது. நீங்க பார்த்தது கனி ஆனால் அது கண்ணியா உங்க கொண்டாடிதான் என் மனைவி. ஆமா, என் மனைவி பாக்குறதுக்கு நான் இங்க வாங்க வாங்க வாங்க. அந்த மனைவில மூத்தவள் இளையவள் சின்னவளா? ஆமா, இங்க போயிட்டு வரியா? அங்கதான் போயிட்டு வரேன். எப்படி இருந்துச்சு? நல்லதா இருந்துச்சு. பாத்தீங்களா எப்படி இருந்தா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அத எப்படி இருந்துச்சுன்னா அப்ப என்ன போய் என்ன விதத்துல சொல்றீங்க? நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சுன்னு சொல்றேன். நீங்க அடையணும். சரி வர இருப்போம். நீங்க உங்க தங்கச்சி. ஆமா, இத பத்தி என்ன இருக்கு? மலை ஏறி போனாலும் மச்சன் தேவையில்லை. சரி மாப்ள, என் திருமணத்தை பத்தி உங்க தங்கிட்ட சொன்னீங்களா? சொன்னேன். என்ன சொன்னா? என்னை பார்த்து கூட்டி கொடுப்போம் என்று கேட்டு விட்டாள். யாரை பார்த்து? என்னை பார்த்து. உங்களை பார்த்தா? ஆமாம். என்ன அநியாயமா இருக்கு? என்ன செய்யறது? அதனால லோகம் சென்று வரக்கூட முனிவனை பார்த்து நல்லதுக்கு காலம் இல்ல. மகாலட்சுமி அந்த புறம் செல்லக்கூட முனிவனை பார்த்து கூட்டிட்டாரு. ஆமா. ஏமாப்ள, என்ன மச்சான் நீங்க கூட்டி கொடுத்த விஷயம் எனக்கு தரது அவருக்கு எப்படி தெரியும்? எங்க என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன எதை சொல்றீங்க நீங்க? அறிவிலான அறிவி கூட்டி பொருளாதார பொருளத்தையும் செல்வமில்லாதவர்கள் செல்வத்தையும் கூட்டி கொடுக்குது. இல்லாததை கூட்டி கொடுக்கலாம். ஆமா இல்லையா? ஆமா. இருக்கிறாளை கூட்டி கொடுக்கலாமா? என்ன இருக்கிறாள் கூட்டி கொடுக்கலாம்? இல்லாதவளுக்கு கொடுக்கலாம். பணம் இல்ல பணத்தை கொடுக்கலாம். கொடுக்கலாம். ஞானம் இல்ல ஞானத்தை கொடுக்கலாம். அப்ப எனக்குத்தான் எல்லாம் இருக்கு. அப்புறம் எனக்கு கூட்டு திருமணம் முடிக்கணும். திருமணம் முடிக்கணும். சரி, வெளியே பாத்தி மனம் முடிக்க வேண்டும். நான் எப்படி செல்வேன்? வேணும் மட்டும் மல்லிகை ஒரு மான் கூட தெரிந்த வழக்கு தொடர்ந்து போய் காதலித்து திருமணம் முடிக்கணும். மறுபடியும் பேச முடியுமோ? ஆமா. எந்த விஷயம் தெரியல. இல்ல போனோடனே காலில் விழுந்துரும். உங்க காலில் விழுந்து முருகா ஏற்று கொடுங்க. அழகாது அழகு என்றாலே முருகன் தான். இடக புறப்பட வேண்டும். மானுக்கு பிறந்தமங்கே வேற சென்று ஒரு மான்குட்டி உள்ள இருப்பதா விளக்கு குறைத்து இந்த சூரியன் பொழுது மறைக்கலாம் மனசு திருமணம் தருவீங்களா? பாவாடை வாடி வைக்கிறேன். பூமாலையோடு வருகிறேன். புகழ் மாலை காத்திருக்கிற ஐயரே வேண்டுமா? ஒரு மூடன் கதை சொன்னார். என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போட ஒரு மூடன் கதை சொன்னார். என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போட ஒரு மூடன் கதை சொன்னார். இருக்கின்ற பல சமாதிகள் காதலிலே தோல்வியுட்டதுதான் போல் தெரிகிறது. பெண்ணை படைக்காதே பிரம்மணி பாவமாங்களே பரிதாபம் நீங்களே. பெண்ணை படைக்காதே பிரம்மணி பாவமாங்களே பரிதாபம் நாங்களே. சொன்னான் தெற்கம்மா பெண்கள் உலகே நரகமோ
உன்னை இணைக்க விரும்புகிறேன், நீ விடவில்லை. உன்னை மறைக்க விரும்புகிறேன், அதுவும் என்னால் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீரும் பாலைவனங்களோ அழகான பெண்களோ. கல்லை உடைத்தாலும் நீரும் பாலைவனங்களோ அழகான பெண்களோ. என்னையும் ஒரு நாரதராக நடிக்க வாய்ப்பளித்த ஒரு கிராம பொதுமக்கள் அத்தனை என்பது சார்ந்த உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி என்று கடந்த வணக்கம். சிறந்த முறையிலே ஒளிபரப்பி அமைத்த ஸ்ரீ கிருஷ்ணா பவர் ஆடியோஸ் அன்புள்ளத்திற்கும் பணிபுரிந்த அன்புள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி என்று கடந்த வணக்கம். சிரமப்பட்டு பாடும் என்னை சிரமம் இல்லாமல் பாட வைத்த இசைக்கலைஞர் 4 பேருக்கு முதற்க வணக்கத்தோடு நன்றி என்று கடந்த வணக்கம் சென்று வருகிறேன். ஆமா இருமா நீங்க பண்ணோம், நாங்களே போதும் பாடுறோம். ஹலோ ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது. 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. கலைவாது தான் மீட்டும் இரவான வீணை கனிவாது புறப்பாட பதமானது. கலைவாது தான் மீட்டும் இரவான வீணை கனிவாது புறப்பாட பதமானது. அழகான இளப்பெண்ணி மேனி தான் கூட ஆதாரம் துதி கொண்ட வீணையம்மா. அழகான இளப்பெண்ணி மேனி தான் கூட ஆதாரம் துதி கொண்ட வீணையம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. இடையாட மலையாட
ஆண்டவன் தரிசனமே அறியாதிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அறியாதிடும் அனுபவமே அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அறியாதிடும் அனுபவமே அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அறியாதிடும் அனுபவமே. எல்லோரும் வணக்கம். இந்த நாடகத்தை சிறப்போடு நடந்து கொண்டு விழா குழுவினருக்கும் மற்றும் நாடகத்தை காண வந்து கொண்ட ரசிகர்களுக்கும் நாடகத்துக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்க மிக்க அற்புதமான விடுங்கள். ஒளிபெருக்கு ஒளிபெருக்கு நிறுவனத்தாருக்கும் கிருஷ்ணா ஒளிபெருக்கு நிறுவனத்தாருக்கும் அங்கே வெளிவரக்கூடிய அத்தனை அன்புள்ளவர்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளமான அன்பு சகோதரர் திரைப்பட நடிகருமான ஏழை எளிய மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அதாவது MKR அறக்கட்டளை சேர்ந்த நிறுவனமான அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு எங்களுக்கு வாய்ப்பினை வழங்கி சேர்த்து அத்தனை அன்பு உள்ளத்து கொண்டே கூறிக்கொண்டு சாப்பாடு அற்புதமான சாப்பாடு உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதெல்லாம் அருமை அருமை. ஏன்னா வந்தவரை உபசரிப்பு முதல் இருக்கணும் உரிமையாக இருந்தது. ஏன்னா ஒரு சில ஊர்ல ஏதோ சாப்பிடுங்க யாரும் சொன்னாங்க வந்த உடனே அற்புதமா பரிமாறி வெறும் ஆட்டுக்கறி அத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க. சிறப்பு வாழ்க வாழ்க வாழ்க. ஏன்னா இந்த 10 பேர் நீங்க 10 ஊருக்கு போறோம், நீங்க போற ஊருக்கு போய் சொல்லுவோம் அற்புதமான சாப்பாடு அப்படி சொல்ல பெரிய சொல்லுவோம். அந்த குறிப்பிட்ட வரை உள்ள என்பதற்கான அழகான வரை கொடுத்தீங்க. அந்த அடிப்படையோடு இந்த நடத்தி பார்க்க வந்து விட்டோம். எடுத்து பார்க்கும்போது கண்புலா காட்சி காட்சி இருக்கின்றது எடுத்து வந்திருக்கலாம் என்று பார்க்கின்ற வேலையிலேயே இந்த நடத்தி எப்படி வலிப்பது என்று பார்க்கும்போது இந்த வண்ணங்களை பார்க்கின்ற வேலைகளையே இந்த வண்ணத்தை வர்ணிக்க வேண்டும் என்ற சிற்பாலை பார்க்கின்ற பொழுது கல்லிலே கனமடுத்தி பார்ப்போமா இந்த கவனத்தை காட்டி கல்லே கலை வண்ணம் கண்டான் இரு கௌதாரி பததாமும்
சந்தோஷம். இந்த அழகான இடத்தை வர்ணிக்க வேண்டும் என்ற காலகட்டத்தை எண்ணி பார்க்கின்ற வேலையிலேயே நானும் எத்தனை இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் இது நடந்த வார்த்தை கிடையாது, கேள்விப்பட்டது கிடையாது. அந்த அடிப்படையோடு நடத்தி எப்படி நடிப்பது என்று பார்க்கும் போது அழகாக கண்ணுக்கு அழகாக காட்சி கொண்ட இடத்தை நான் நிச்சயமாக வர்ணித்தே ஆக வேண்டும் என்ற காலத்தை எண்ணி பார்க்கின்ற வேலையிலேயே ஏதோ கருது மாதிரி அதெல்லாம் ஓடிக்கோ முகம் வந்து அடிக்குது. ரெண்டு விஷயத்து பிறகு வெள்ளிக்கிழமை மனமடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்துவிட்டோம். ஆகினாலேயே நீங்க அடிக்க போற நான் முடிக்கிறேன். ஆமா, யாரும் எல்லாம் மூக்க பூத்திங்க காத்து அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பகச்சோலை கண்ணி வந்தார் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக நினைவாக பெண்ணி நினைவாக கண்களிடம் மயங்கிடம்மா பெண்ணின் நினைவாக பெண்ணில் நினைவாக அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பகத்தோலை கல்லினந்தா கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக நினைவாக பெண்ணின் நினைவாக கண்களின் நாமோ மயங்கிடும்மா பெண்ணின் நினைவாக பெண்ணில் நினைவாக கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக நீருள்ள மேகத்தை பூர்வம் போல் வந்து தலை கண்டே மனம் கொண்டே மதை சென்றே கற்பகத்தோலை
கற்பகத்தோலை கண்டி வந்தால் கண்ணுக்கு அழகாகு கண்ணுக்கு அழகாகு அழகாகு அழகாக பாட்டில ஒருமனை பரவலோ நாமனை நாட்டில இல்ல நாமனை நாடிமன்ற மகனை கூட்டுமல்ல வாய்ப்பு துத்து குணப்படுத்த வந்தவன் வேட்டகரவை கூப்பிடாம வந்தது என்பதற்கான எடுத்து வந்துவிட்டு எடுத்து வந்த கூட தேகனம் ஆகிவிட்டது மனத்தில் வருவதும் ஆக்கிடமற்றமலையை ஒருவரை நான் நேரு வந்த வழி இருந்தா சோய்ந்த காலம் அடிக்கப்படுமே காலம் இருக்கிறதா இல்லையா என்பதை சற்று கவனித்து பார்த்த பிறகு ஆறுவடி காரியங்களை கவனித்து பார்க்கலாமே என்ன இறுதியான ஒரு வசை ஆலோசை என்று கூவமலை கூவண்டாகி கோகை மாறி இந்த பெண்ணோட கருத்தை கேட்கும் போது நாம் நேரத்தை வழியாக இருக்க வேண்டும் வள்ளியோட சரீரமே இவர் இனிம் என்றால் சரீரம் எப்படி இருக்கு என்று பார்க்கும் போது 5 பேர் அதே பருவத்தில் எனக்கென்று பிறந்து எனக்கென்று வளர்ந்து நான் வர வேண்டும் என்று என் மடிமீது விடுவித்து காத்திருக்க வள்ளி என் வள்ளி உன்னை பார்க்க வேண்டும் ஆகிய இந்த பெண்ணுக்கு அமைப்பு ஆகாய பந்தல் அமைத்து பொம்மனை மறுபிடிப்பு ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா ஓடம் போவோமா உள்ளம் அங்கே ஓடுதம்மா ஆகாய பந்தலிலே ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா ஓடம் போவோமா உள்ளம் அங்கே ஓடுதம்மா போவோமா உள்ளம் அங்கே ஓடுதம்மா ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா செல்வோமா ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா உள்ளம் அங்கே ஓடுதம்மா ஆனா மூன்றாவது ரசிகர்கள் நீங்க இப்படி பார்த்தா ரசிகா பாடுவதற்கு எதுவா இருக்கு நீங்க என்ன எதிரி பாக்குறமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்க நல்லா பாடுறோமா இல்ல பாடலைங்கிற விஷயம் தெரியல இல்ல ஒருவேளை அமைதியா ரசிக்கிறீங்களாங்கிற விஷயம் தெரியல கூட அமைதியாவே ரசிக்கிறாங்க இருக்கட்டும் இதான் வாழ்க்கை சத்தம் போட்டு நாடகத்தை கெட்டு போதை விட நீங்க வர நேரம் அமைதியா இருக்கு முதல்ல ஆரம்பம் ரொம்ப அமக்கலமா இருக்கு அப்புறம் ஆரம்பம் அப்புறம் கொஞ்சம் போய் தரீங்க இந்த இடத்தை பார்த்த உடனே சோயந்த கணத்தை கேட்டுவிட்டோம் இந்த ஆளும் சோயந்த கணத்தை கேட்கும் போது
என் மரகால மனைவி இந்த வள்ளிகிற பொன்மனை மனவடிக்கு வேணும் நோக்கத்திலிருந்து விட்டோம் இருக்கின்ற வேலையிலேயே இந்த பெண்ணை வர்ணிக்கலாம் எப்படி வர்ணிப்பது என்று பார்க்கின்ற வேலையிலேயே இந்த பெண்ணை மீண்டும் வர்ணிக்க வேண்டும் இந்த காலகட்டத்தை நீ பார்க்கின்ற வேலையிலேயே இந்த பெண்ணாகப்பட்டவள் அங்க இருக்கின்றா நான் இங்க இருக்கின்றேன் அதான் பிரச்சனை கண்ணால தோன்றி தோன்றி வருகின்றாலே பெண்மணி கண்ணால தோன்றி தோன்றி எப்போது வர வேண்டும் என்று வழிமீது வழித்து காத்திருக்கின்ற பெண்மணி கண்ணதிலே தோன்றினார் கனிமுகத்தை காட்டினார் நேர்வழியில் இனி மாற்றினார் இவர் நேற்று வரை எங்களை ஏமாற்றினார் கண்ணதிலே தோன்றினார் கனிமுகத்தை காட்டினார் நேர்வழியில் ஏமாற்றினார் இவன் எட்டு வரை ஏமாற்றினார் கண்ணதிலே தோன்றினார் கார்த்திகை நேரத்தை கட்டாயத்தை அவசியமாக சூழ்நிலை இருக்கிறது. அந்த அடிப்படையோடு பள்ளி பார்க்க வேண்டும். பள்ளியை பார்த்து ஒரு நாள் இன்னும் ஒரு வாரம் நடந்து கொண்டிருக்கிறார். காலேஜ் கட்டாயத்தோடு இந்த எதை எப்ப சீனமா செய்தாக வேண்டும் என்ற காலகட்டத்தை நீ பார்க்கின்ற வரக்கூடிய காவலி சந்திப்போமா? என்ன போகுது? எல்லாம் போயிட்டாங்களா? வணக்கம். நல்லா இல்லாமையா நாடகம் பேசினேன். வீட்டுல அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கய்யா. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பொண்டாட்டிகள் நல்லா இருக்காங்களா? பொண்டாட்டிகள் கல்லுண்டா எத்தனை பேரு? கல்லை கொடுத்தால் போதை வருமனா? பெண்ணை பார்த்தாலே மோக்க வரும். போதை வருமனா? பெண்ணை பார்த்தாலும் போதை வரும். சரி. கல்லை குடித்தாலும் போதை வருமனா? எல்லாம் தற்போதைக்கு இப்போதைக்கு. அட இப்போதைக்கு என்ன போதைன்னா ஒரு டீ கூட கிடைக்கல. ஆமா. என்ன கூந்தலுக்கு வந்திருக்கீங்க? ஏன் மசுருன்னே சொல்ல வேண்டியதானே? நான் தப்பா என்னைக்கு பேச மாட்டேன் யாரையுமே. யார் அவராயினும் நாகாக்க சோகாப்பர் சொல்லிக்கப்பட்டுன என்னைக்குமே தவறா யாரும் பேச மாட்டேன். ஏன்னா நீங்க பெரிய ஆம்பளை புள்ள. உங்களை போய் என்ன மயிறு கேட்கலாமா? நானு ஏழுங்களே கண்ட கண்ட பொம்பளை என்ன மயிருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு உங்களை போய் நான் கேட்கலாமா? அதுக்குதான் மரியாதை. யாரு என்ன கூந்தலுக்கு வந்திருக்கீங்க?
ஐயா நாங்க காவலுக்கு வந்திருக்கோம். நான் கேட்டேனா இந்த மேடையில ஏதோ முடிவு இன்னும் போலையாடா? என்னப்பா மறுநாள் வர என்னை எடுத்து இருந்தியா பேசி எடுத்ததுன்னா நீங்க அவ்வளவு பெரிய ஆளை எடுத்து உங்களை தூக்கி வீசி பார்க்கறது நீங்க என்ன எங்கிட்ட ஏதோ சொத்து தாராள வந்திருக்கீங்களா? இல்ல நீங்க தானங்க போகுதுண்டிய எனக்கு சொந்தமானது உள்ள இருக்கு படிக்க வந்திருக்கேன். அந்தமானுக்கு போற ஆளு எதுக்கு? அந்த மண்டா அழகு சொல்லுவாங்க. அந்த மண்டா அழகு அங்கம் இல்லாதவன் அவைக்கு வரக்கூடாதானே? சங்கம் இல்லாதவன் சங்கம் இல்லாதவன் சபைக்கு வரக்கூடாது. ஒண்ணுமே இல்லாதவன் சங்கத்துக்கு வரக்கூடாது. அதான் உண்மை கூட. எதே அதான் ஒரு திறமை இருக்கணும். ஆமா. ஒண்ணு ஆடணும் அல்லது பாடணும் அல்லது பேசணும். ஒண்ணு மூலம் என்ன கூந்தல் வரணும். அந்த சினத்தவளை சொல்லுங்களேன். ஒண்ணுமே இல்ல வரேன். சரி நீங்க யார் முதல்ல? நம்ம கடை எடுக்கலையா? யாரு நீங்க? ஐயா நான் வந்து இவர் இருக்காருல்ல இவரு கேஆர் மகாலிங்க. ஆமா அவரோட சின்னத்தாவோட பெரியத்தாவோட நாத்தனாவோட பேரனோட. நானே குழப்பவாதி. என்கிட்ட குழப்பமா? அது நம்ம செட்டு தானா? அப்ப நான் ஒதுங்கிக்கிறேன். யாரு கேட்டீங்க? நம்பிராஜன். நான் கேட்டேனா? இப்பதானே கேட்டேன். ஆமா யாரு கேட்டேன்? இந்த இடத்துக்குள்ள காவலாளி. நீ காவலுக்கு வந்திருக்கியா இல்ல வேற எதுவும் புடுங்க வந்திருக்கியா? அப்ப நான் கேட்டேனா? 5 மணிக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா? இல்லையா? காசு ஒரு காரை கொடுத்தா நான் பாட்டுக்கு போக வேண்டியவன். காசம் கொடுத்தாச்சு. அந்த காசை யார் யாரு? இந்த இதுயா எது? தங்கச்சி இருக்குல்ல. நீ தங்கச்சி இருக்கல அப்படின்னு தேவையில்ல. நான் கேட்டா கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில். சரிங்க. யாருமே யாரு சொல்லணும்? நான் ஒரு சம்சாரி. நீ சம்சாரியா இல்ல சன்னியாசியா இல்ல விவசாயத்துல வாழக்கூடியவனா? நான் கேட்கல. யாரு கேட்டா அதுக்கு பதில். என்ன முடிவு முடிவு இல்லாம எதுவும் இருக்க முடியாது. இந்த ஊர்ல இருந்து நாடகத்தை முடிச்சு கிளம்ப நினைக்கிறேன். வரமனை பரமளவ நாதனை நாட்டில் எல்லா நாதனை நாடு பஞ்ச நாதனை கூட்டுமல வாய்ப்பு தத்து கொண்டு கொடுத்த வந்தவன் ஏத்த கதவு சொல்லி கூப்பிடா முடிச்சு சொன்ன சிறப்பு கலையா? என்ன ஜடுகுடுகார மாதிரி பேசுறீ? யாருங்க? ஐயா அப்பா வேறு. நான் அப்பா கேட்டணும். என்னைய கேட்டா யாரு சொல்லியா? என்னைய வர்றாளு பூரா அஞ்சறிவா பேசிக்கிறீங்க. எனக்கு நான் அஞ்சறிவா? என்னைய சொன்னீங்க உங்களை சொல்லல. வர்றாளுக்கு பூரா அஞ்சறிவுனா பின்ன வர்றாளுக்கு அருளறிவு பொருளறிவு முன்னறிவு பகுத்தறிவு சித்தறிவு இறையறிவு இருக்கா? இருக்கு. எத்தனை அறிவு? 5 அறிவு. 7ஆம் அறிவு தெரியுமா? என்னங்கய்யா? 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவு ஆமாங்க. சூரியன் நடிச்ச படம். இது பரமாத்மா நடிகை. 7ஆம் அறிவு யாருக்கு இருக்குன்னா? யாருக்கு? இறைவனுக்கு உண்டு. 8ஆம் அறிவு பகுத்தறிவு. எது? அதை சொல்லுங்க. நான் இப்ப வாத்தியார் கேள்வி கேட்டுதே நாடத்துக்கு வந்து இங்கேயுமா? சரி தாங்கள் யாரோ? அப்பா இருக்காருல்ல. அப்பா இருக்காரா? இருக்காரு. யார் அப்பா? எங்க ஆத்தா புரிச்சே அப்பேன். அம்மா யாரு? எங்க அப்பனுக்கு கொண்டாட்டி. யாருக்கு யார் அப்பா யாருக்கு யார் அம்மா? அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பேன். என்னைய குழப்பிட்டேன். இல்ல உங்களுக்கு யாருக்கு யார் அப்பா யாருக்கு யார் அம்மான்னு? எங்க அம்மா இருக்குல்ல. ஆமா. அம்மாவுக்கு புருஷன் இருக்குல்ல. ஆமா. புருஷனோட அப்பா வந்து என் அப்பா. ஓஹோ அப்ப தாத்தா உங்களுக்கு. ஐயா புருஷனுக்கு அப்பா யாரையா? எங்க ஆத்தாவுக்கு புருஷன் எனக்கு நான் கேட்க சொல்லியா? எங்க அப்பனுக்கு புருஷன். உங்க அப்பா இருக்காரா? உங்க அப்பா இருக்காரா? இருக்காரு. அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. யார் அப்பா யார் அம்மான்னு? ஆம்பளையா இருக்கவே அப்பேன். எப்படி அப்பான்னு? எங்க ஆத்தாவை இது பண்ணாருல்ல. அது ஒண்ணா வந்து கிணவனாக முடியும் அப்பனாக முடியாது. தாலி கட்டினாருங்க. யார? எங்க அம்மாவை. கை முடியா? 10 விஷயத்துக்கு வருங்க. உங்க அம்மா போய் தாலி கட்டாரு. யாரு? எங்க அம்மாவை. கட்ட உள்ள நீங்க வந்துட்டீங்களா? இல்ல இல்ல அன்னைக்கு வார சீட்டு குடிச்சாங்க. இல்ல கட்டிய உடனே வந்துட்டீங்களா? 10 மாதம் கழிச்சுதான் வர சொல்லிட்டாங்க. தாலி கட்டியதான் இங்க கட்டியாச்சு. கிடைக்கல. தாலி எங்க கட்டுறாங்க? தாலி போஸ்ட் மரத்துல கழுத்துல. அது கீழே கொடுத்த கொட்டையில கழுத்துல. ஆமா. குழந்தைங்க இருக்கு வயித்துல. வயிற்றுக்கு கழுத்துக்கு சம்பந்தம் இருக்கா? சாபாசியா. இந்த ஆராய்ச்சிக்கிட்டே அமெரிக்கா போனவே இன்னும் வராம இருக்கேன். கழுத்துல தாலி கட்டினாருங்க. சரி. அதுக்கப்புறம் இது நடக்கும். யார் கட்டினது? எது நடக்கும்? சாந்தி மூத்திரம். யாருக்கு? சாந்தி முகூர்த்தம் யாருக்கு நடக்கும்? தாலி கட்டினவங்களுக்கும் தாலி. இப்பத்தானே விஷயத்துக்கு வரீங்க. ராதாகிருஷ்ணன் சாதாரண என்ன வெண்ணை எடுத்தவர். யாரு தாலியை கட்டுறாங்களோ அந்த தாலி யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு இருவருக்கு ஏற்படக்கூடியது முதல் இரவு. ஆமா என்னதானே? உண்மை. வேற மாற்று கருத்துல அது சத்தியமா இல்ல. 3 முடிச்சு போடுவாங்க. ஆமா. எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு. முதல் முடிச்சு யார் போட்டா? முதல் முடிச்சு எங்க அப்பா. 2வது முடிச்சு அவங்க அக்கா. 3வது முடிச்சு எவனாவது கூடத்துல புடிங்கி போட்டுருப்பேன். போட்டாச்சு. இத வாங்கியது யாரு? எங்க அம்மா. யார் யாருக்கு முதல் இரவு? தாலி கட்டினவங்களுக்கு தாலி வாங்கினவங்களுக்கு. எத்தனை பேர் தாலி கட்டாங்க? 1 2 3. எத்தனை பேர் வாங்கினாங்க? மொத்தம் 4 பேர் இருக்காங்க. யார் யாருக்கு நடக்கணும் இரவு? தாலி கட்டினவங்களுக்கு தாலி வாங்கினவங்களுக்கு 4 பேர் உள்ள இருந்தாங்களா?
இல்ல அவங்க ஒரு செவரை தடுத்து அங்கிட்ட இருந்தாங்க. என்னையா என்னைய மொத்தமா தானே கிடமாடா. நீ தானே சொல்ற தாலியை கட்டுறவங்களுக்கு இந்த தாலி யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடியது. முதல்ல அப்படின்னா கட்டியது 3 பேரு வாங்கணுமாங்கம்மா. அப்படி கல்யாணத்துல இருந்து பார்த்தா இப்ப உள்ள காலத்துல புரோக்கர் மை செட்டு போடுற ஆளு, பாலம்பரம் கட்டினவன், விளக்கடை தூக்கிட்டு வந்தவன், எச்சியல் எடுத்தவன், அம்புட்டு பேர் நான் கல்யாணத்தை சம்மந்தப்பட்டேன். அம்புட்டு பேர் அங்க இருந்தாங்கன்னா அதுல வேல்ட்டு பிறந்தாச்சு. பிறந்துட்டீங்களா? பிறந்தாச்சு. பிறந்தாச்சு. யார் வந்தீங்க? அம்மாவுக்கு. யாருக்கு? அம்மாவுக்கு. அப்ப அப்பாக்கு நீங்க பிறக்கல. அந்த ஆள் எங்கிட்டு போறது போறேன். அப்பா வந்து இது பண்ணாருல்ல, எது பண்ணாரு? சாம்பிராணி ஓட்டாரு. சாம்பிராணி ஓட்டா கொண்டு வந்து உற்பத்தி ஆகுமா? ஐயோ அப்பா இதுங்க. அப்பா இல்ல முடியும் போய் வர முடியும். அப்பா இது ட்ரில்லிங் என்ன பண்ணாரு? எப்படி வந்து அப்படி கேட்டா பச்சு சொல்லியா? நான் சொல்றேன் காரணம். அருவமாகி அனதாய பகம் ஒன்றாய் பிரம்மமன்ற எழுதி பிரம்மமன்ற மணியாக கனகோர மூவனாரும் கரங்கள் பண்ணணும் உண்டு ஒரு திருமுருகன் தான் உதித்தான் உலகமை. இது ஏன் வரலாறு உங்களுக்கு எல்லாம் என்ன? முதலிரவிலே நடந்த கிங்காங் பிரச்சனையில் கிங்காங்களுக்கு வந்துச்சு. கிங்காங் மாதிரி சட்டம் ஓட்டாங்க. யாராரு? கட்டில உடனே நீ ஆட்சி அப்புறம் முதல்ல அப்பாவுக்கு. அப்ப அம்மாக்கு நீ பிறகுல. ஐயோ எங்க அப்பாட்ட சொன்னேன், ஏன்டா வெத்தைய எத்தனை வெட்டதாட சீரல். அப்ப அவங்க தான் பத்தாங்க, நீங்க பிறக்கலப்ப. இல்லங்க அப்பா போய் அவங்க பத்தாங்க, நீங்க பிறக்கல. அவங்க இவங்க அம்மா அப்பா கிசுமுசு. கிசுமுசு அந்த குழம்பு போடுவேன். குழம்பு கிசுமுசு ரெடி, அது பாயசத்துக்கு போடுவாங்க. அது போடுற அப்பா வந்து அம்மாவை என்னடா சொல்லியா? அதத்தான் என்கிட்ட என்ன பண்ணாலும் எப்படி பிறந்தீங்க? அப்ப எனக்கு தெரியாதுங்க, நான் பிறக்கவே இல்லை. அப்புறம் எனக்கு இருந்தேன் பிறக்காம எப்படி வர முடியுங்க? மறுபடியும் போலையா சுதாகர், நீ 1/2 மணி நேரம் பேசுவேன். அண்ணன் ஒண்ணு சொல்லுவாரு. ஒண்ணு கழிச்சு அன்னைக்கு வருது. யாரும் ராவணேஸ்வரி ஐயா யார் அடிக்க வச்சது? விநாயகப்பெருமா. ஏன்னா இளங்கபுரி அடியில இருக்குன்றதுக்காக ஆத்மலிங்க இதெல்லாம் கதை இருக்கு. ஆமா இருக்கு. இருக்காலையா? உங்க பேரை சொல்லுங்க. நீங்க யாரும் சொல்ல முடியும்? நம்பிராஜ் இருக்காருல்ல? ஆமா இருக்காரா? இருக்காரு. ஏன்? எங்க அப்பா. உங்க அப்பாவா? எப்படி அப்பா உனக்கு அவரு? நான் என்னத்த சொல்ல, நான் 8:30 மாடுத்தாமல்ல இருக்கேன்னு நடக்காத வழிய. நான் யார் தெரியுமா? யாருங்க? அதோ தெரிகின்ற கலைமாமரி. ஏங்க அந்த நாரதர் அப்படித்தான் சொன்னாரு. நீங்களும் இந்த கோயிலை பார்த்து கதவு மாமலை. எனக்கு தெரியுதுப்பா. எனக்கு தெரியலங்க. அடுத்த முண்டாடி வச்சிருந்தா தெரியாது, மாமியார வச்சிருந்தாங்கன்னா தெரியாது, பொழுதியார வச்சிருந்தா தெரியாது, தங்கச்சியை முண்டாட்டி வச்சிருந்தா மழை தெரியாது. தெரியுதா உங்களுக்கு? மலை ஏன்னு சொன்னீங்க? அதோ தெரியும். அந்த தெரியல. அடுத்த முன்னாடிய இல்லங்க மாமியால அந்த பொம்பளை தங்கச்சிய இல்ல. மலை நல்லா தெரியும். 3 மலை தெரியுதுங்க. என் பேரு காளிமுத்து. காளிமுத்துனா அப்பா சடைங்க, அம்மா சடச்சி, அண்ணன் கணபதி, தம்பி படிகண்டு. நாங்கெல்லாம் 3 பேர் குலப்பிரதவர்கள். அட எத்தனை பேர் பிறந்துட்டு போங்க. அப்ப நீங்க உங்க பேரு வீரத்தேவன். எந்த வேறத்தீங்க? கஞ்சா வேறாத்து, கேசா கிடந்தேன். இல்ல வேறாத்து இந்த வேறுங்க வீரத்தேவனோ? ஆமா. ஓஹோ அதுதான் நீங்க கேள்விப்பட்டீங்க. வரும்போது வீரத்தேவனா சாதாரணப்பட்டாளா? பொறுமை உதிர்ச்சி குறிமை. உங்களுக்கு புதுசா ஒரு பேர் வச்சிருக்காங்கள? ஆமா. புலி குத்தி வீரன்னு. ஆமா. ஓடுன புலிய குத்துனே. அது பெரிய விஷயம் இல்லையா? புலிய வந்து ஒரு மனுஷன் குத்துறாங்க சாதாரண விஷயம் ஆகாது. ஆனா அதுக்கு பேர் வைக்கணும். ஆனா தெரியும் வச்சிருக்காங்க. மதுரை காத்தர் ஒருத்தர். ஆமா. அவருக்கு பேர் என்ன? மதுரை வீரன். முதல்ல முத்து வீரன். ஆமா முத்து. அதன் பிறகு மதுரை வீரன். மதுரை காத்ததனால் அவருக்கு பேர் மதுரை வீரன். மதுரை வீரன். அடுத்த ஒருத்தர் வந்தாரு, பருத்தி காத்தாரு. அவருக்கு பேரு பருத்தி வீரன். இப்ப நீங்க புலிய புலி வீரங்க. எங்க நீங்க இல்ல குத்துறீங்க, அதுக்கு பேர் சொல்லுது. ஆமா. நீங்க மதுரை தானே? நல்லா இருக்கீங்களா தான்? பாருங்க இருங்க. அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வோம். கராட்ட கலைஞர் அவர்களுக்கு மிக்க நன்றி. நேற்று நாட்டுப்புற கலைஞர், நீ கராட்ட கலைஞர். மொத்தத்துல பகுதி எடுக்க முடியாது. யாமர்ந்த மொழிகள்ல தமிழ் மொழி போல் கிடையாது. ஆமாங்க. தமிழ் மொழி தெரியுமா உங்களுக்கு? தேன் மொழி தெரியுமா? தேன் மொழி வள்ளி ஓடுது. தமிழ் மொழி யாரை போடுது? சரிங்கண்ணே. இந்த சத்தம் கருத்தில் உள்ள. ஆமாங்க. கேடுதா? அது வெளியே ஒதுங்க முடியாம நான் டான்ஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கேன். அறிவு கேட்டவனே, நான் அதே கேட்டேன். சோ இந்த சத்தம் ஒழிக்கப்பட்டது அந்த கோளுக்கு உரியவள் யார்? என் தங்கச்சிங்க. தங்கச்சியா? வள்ளி. வள்ளி மச்சான் நல்லா இருக்கீங்களா? அதுக்கு பொம்பளை பிள்ளையோட வரக்கூடாது. பிறந்தாலே மச்சான்றிவே. இல்ல தங்கச்சி வள்ளி அண்ணே. ஆமா. உங்க தங்கச்சி வள்ளி. வள்ளி. நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எப்ப? எப்ப? பிரபு முகூர்த்தத்துல. உங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா எனக்கு என்ன உறவு நீங்க? உனக்கு நான் சித்தப்பா. டாய் மச்சனே வேணுங்க. இதாங்க உண்மை. ஆமா.
உன் தங்கச்சிய என்கிட்ட கூட்டி கொடுக்குறியா? அது வையாஜியோட அந்த வேலை நிறுத்திட்டாங்க போன வருஷம். கூலி சரியா தர மாட்டேன். என்ன பெத்தா ஒரு நாளைக்கு குடிக்கி விரு வயிற்று எந்த வேலை குஷங்க. என் அப்பா சாதாரணப்பட்டம் இல்ல, உங்க அப்பா சாதாரணப்பட்டால. எங்க அப்பா தனி கவி பாடி இருக்காங்க கால வைக்க பொழுது. அப்படியா உங்களுக்கு மாப்பிள, நீங்க பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் இல்ல தாக்கல் விட்டுருவோம். ஆமா, உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். போங்க விட்டுருமா? விட்டுருங்க. இன்னொன்று கேட்டு சத்தம், இன்னொரு சத்தம். என் தங்கச்சியை பார்த்தா ஓனைய மாதிரி இருக்கும். இன்னொன்னு வரும் பாரு, 8 தென்னை மரம் தூரு மாதிரி. யார்கிட்ட போகுது? எது பிடிக்குதோ குளுக்கழிச்சிட்டு போட்டு போ. என்னடா தண்டி ஆம்பளை கறிக்கடை ஓனர் மாதிரி. புதுக்கோட்டை காளிமுத்து துணை புதுக்கோட்டை துணை தலைவர் காளிமுத்தா. தெரியல அந்த பையனை பார்த்தா. காளிமுத்தையா நம்ம இனத்தவர் மாதிரி இருக்கிறார். புருஷன் வந்திருக்கேன். வள்ளி இப்படி மீச வச்சு வருமா? அவனை பார்த்தா அறந்தாங்கல வடசூரிய மாதிரி இருக்கேன். வள்ளியா முட்டாட்டி வள்ளிடா, எனக்கு தெரியாதா? சின்னதை பார்த்து இன்னைக்கு அதே மாதிரி இருக்கு. நீ வா, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன். சும்மா பார்த்தா வளகாப்புக்கு வரேன். ஆம்பளைக்கு பொம்பளைக்கு மீசை வரைச்சா உடைய போட்டு மீச வச்சா ஆம்பளைக்கு பேர் உண்டா? முருகபெருமான் இருக்காரு, மீச வில்லம்பத்தா இருக்காரு. ஆம்பளை அவரு, ஆம்பளை அவர் என்ன பேசுற? எப்படியே உன சென்னையாக்குங்க மாறி எச்சப்பு. உங்க தங்கச்சி தங்கச்சியா? பள்ளிக்கூட ஆண்டு உள்ளவருக்காக ஆம்பளை சத்தியமா? மாப்பிள ஏன் தங்கச்சியா? பள்ளி ஆண்டு உள்ளவருக்காக தங்கச்சி தம்பி, என் தம்பி தாங்க. தம்பி முன்னாடி மாறியா தெரியுதோ? தலைவி எங்கே? தலைவி தலைவி அழைத்து வார்கள் அப்போ. தங்கச்சி வள்ளி பொண்ணு என்ன கொஞ்ச நேரம். அவன் ஓன் தம்பி மாதிரி இருக்கேன். அவன் உண்மையிலே என் தம்பி தான். பேச்சு பேச்சா இருக்கணும்.
ஆமா தொட்டு பேசக்கூடாது. படாத இடத்துல பற்ற போது பாத்து ராஜன் புள்ள என்னப்பா கைய வாங்குற தம்பி. நம்பிராஜன் மூத்த பையன் யாரு தெரியுமில? நான் தான். தெரியுமில? நீ இந்த வீரத்தேவங்கிட்ட பேசுற மாதிரி அவன் சும்மா சொன்ன நக்கி சொம்பு நக்கி. அண்ணா யார் அவர்? யாரு? அவர்தான் அதை பிடிக்க வந்திருக்காரு. என்னத்த பிடிக்க வந்திருக்காரு அவரு? என்னங்கிறாடே ஆம்பளை வேஷம் போட்டான்னு சொல்லிருக்கீங்க. சின்ன பையன் தங்கச்சி எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் பாரு. ஆளு குள்ளமா செல்லமா. தங்கச்சியா? எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு அதை பட்டியா போட்டுருக்க நினைக்கிறேன். பொண்ணு குடுக்கறவங்க நாங்க என்கிட்ட அடங்கிதான் பேசணும். ஏன்டா உனக்கு மாதிரி எந்த பிள்ளைக்கு இல்ல? அது எங்க அம்மா கொஞ்சம் நிறைய பிணைஞ்சிட்டாங்க. எல்லா பிள்ளைய விட்டு இதை வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் பிள்ளைய கூட பழுது வைக்கிட்டாங்க. என்னையே இது ஒரு பஞ்சாயத்தா இருக்குது. இல்லாததையும் குறை சொல்றீங்க, இருக்கிறதையும் குறை சொல்றீங்க. தம்பி காளிமுத்து, எல்லா பிள்ளையும் நீ வாங்கி மொத்தமா வச்சுக்கிட்டு காளிமுத்துல ஒரு பையன் வந்திருக்கிறாப்லயே. அந்த பையன் எங்கன்னு கேட்டேன். வேடவர் இனத்தவர் அப்படியே எப்பா பொண்ணு கொடுக்கலாம் அப்புறம் தரமாட்டேன். தப்புன்னு ஒண்ணு கொடுத்தா தெரியும். உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒண்ணு கொடுக்க மாட்டேன். இப்ப இந்த இடம் யார் இடம்? தங்கச்சிய தொடுற வேண்டாம். தூக்கி வேணுமே தெரியுமா? முடிஞ்சா என்ன முதல்ல தூக்கணும். தூக்கிட்டா இடம் பிரச்சனை ஆயிரும். அதனால பாத்துட்டு இருக்கிறேன். அப்படி ரொம்ப நேரம் நின்று பீரனுக்கு ஆபத்தா போயிரும். ஒண்ணும் இல்ல, நம்ம பையன்தான் மானை இதுக்குள்ள விட்டுட்டாராம். அட நம்ம இடத்துக்குள்ள விட்டுட்டாராம். நான் இல்லைன்னு சொன்னேன். இடத்துடைய தலைவி கிட்டதான் நான் கேட்பேன்னு சொல்லிட்டாரு. நீ பதில சொல்லிட்டு வா. ஏதாவது அடாவடியா பேசினா அண்ணன் ஏண்டா குரல் மட்டும் மாற்றமா தெரியுது, பாக்கி எல்லாம் மாற்றமா தெரியுதுடா. அது கொஞ்சம் குறை மாசத்துல பிறந்துட்டேன். அரை ஒரு மாசமோ குறை மாசத்துல பிறந்த பிள்ளையடா. குறை மாசத்துல பிறக்கல, கூட மாசத்துல பிறந்த. கூட மாசத்துல பிறந்தது எப்படி சொல்லு? சும்மா குறை மாசத்துல பிறந்துச்சுன்னா குறைவேத்தா இருக்கேன். கூட மாசத்துல பிறந்தெல்லாம் கூட 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 உங்களுக்காக போய் கொல்லுப்பட்டுற போய் செதுக்கிட்டாரு வர. செதுக்கி விட்டுரும், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீ இல்ல வந்துட்டு போயிடு. போயிட்டா பாரு, 2 பிள்ளைகள் குடிச்சா போயிட்டு மச்சான். வாங்க மச்சான், வாங்க மச்சான், வாங்க. ஏன் மச்சான் வணக்கத்துக்குரிய விடுமுறை வருக வருக. கண்ணால் காண்பதுமே காதால் கேட்பதுமே தீர விசாரிப்பதுமே தலைவங்க வரைய மான் கேட்டு பிடிச்சு வரணும்னு ஆசைப்படுறீங்க. தாங்கள் எங்க இருந்து வர்றீங்க? உங்க ஊர் பேர் விவரமாக சொன்னீங்க. முடிஞ்சா உதவி செய்வோம், முடியாட்டி ஒத்திரமிட பண்ண மாட்டோம். தாங்கள் எங்க இருந்து வர்றீங்க விவரமாக எடுத்து கூறுங்க பார்க்கலாம். வந்தவரை வரவேற்பது தமிழர் மரபு, தமிழ் பண்பாடு. ஆமா, தமிழ் பண்பாட்டோடு அழகான முறையோடு தாங்கள் யார், இங்க வர வேண்டிய அவசியம் என்ன கேட்ட கணத்திற்காக நான் யார் கூறுகிறேன் கேளுங்கள். காவிய புகழ் கொண்ட கரும வலைக்கு சொந்தக்காரன் எவரு காளிமுத்து, அப்பா சடையன், அம்மா சடச்சி, அண்ணன் கணபதி, தம்பி மணிகண்டே. வேட்டைக்கு புறப்பட்டோம். வேட்டைக்கு புறப்படும் போது வெள்ளி மனது கீழ் வரைக்கும் பார்க்கின்ற வேலையிலேயே 1000 கலகர வான்குட்டி. அதுல உங்கள மேல அழகான குட்டியை பார்த்தேன். பார்த்தவன பிடிக்க வேண்டியது. நீங்க எப்படியோ அது போல குட்டி, அது எப்படி அந்த குட்டி எப்படியோ நீங்க அது மாதிரி சின்ன குட்டி பார்த்தேன். ஆமா பார்த்தேன். பார்த்த உடனே இந்த குட்டி ரொம்ப அழகா இருக்கிறது என்று எண்ணி இந்த குட்டியை நான் பார்க்க, அது என்னை பார்க்க, அது நோக்க, நான் நோக்க, அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். ஏற்பட்டது காதல். எதுல? ராமாயணத்துல. அது மாதிரி குட்டி மேல காதல் உண்டு. காதல் கொண்ட பிறகு இந்த குட்டியை பார்த்து ஆரம்பித்து பார்த்தது பார்த்த பிறகு குட்டி ஓட தொடங்குறது என்று எண்ணி நான் ஓட தொடங்கி விட்டேன். மானோடு நானோடு மானோட நானோட மானோட நானோட மானோட நானோடு வருகின்ற வழியிலே தீர்ந்து வந்து கொண்டு வந்து விட்டது. எட்டி படிக்கலாம் என்ன எண்ணிக்கிட்ட வழியில சண்டால பாவி. யார் அவர்? உங்க அண்ணன். எங்க அண்ணன் தடுத்து விட்டா. அவர் பேர்ல வீரத வீரர் இருக்குல்ல, புலி குத்தி வீரனா. யாரு சொன்னா அப்படி? எங்க அண்ணன் திருப்பி வந்தாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் சரியான ஆம்பளை புள்ள. என்னப்பா வீட்டை காலி பண்ணி போயிட்டு இருக்கீங்க? என்ன ஓனத்துக்கு வண்டியில ஏறிட்டு இப்ப அங்க வேணு அங்கிட்டு வேணு இது விஷயங்க. அது மாதிரி என் குட்டி கொண்டாட சிறப்பை கூறுகிறேன் கேளுங்கள். தலைவியே ஆத்தாரை ஏற்படுத்தி தன்னார நானே நான் அழிச்சம்பாத வளர்ச்சே அப்பமாக அவனி நான் தன்னார நானே நான் ஈரமறைக்க முடியலையே தில்லையே